ஹாய் வெல்கம் டு எவ்ரிஒன். நான் உங்கள் வெள்ளிங்க பாலகிருஷ்ணன். பார்த்தீங்கன்னா அதாவது உலக சுகாதார மையம் இருக்காங்களா, அதாவது WHO வேர்ல்டு ஹெல்த் ஆர்கனைசேஷன். ஸோ அவங்க வந்து ஒரு அனௌன்ஸ்மெண்ட் கொடுத்துருக்குறாங்க. அது என்ன அப்படிங்கிறது பார்க்க போகிறோம். அதாவது எம்பாக்ஸ் அப்படிங்கிற ஒரு நோய் வந்து உலகம் ஃபுல்லாக வந்து வேகமாக பரவிட்டு இருக்குது. இது எம்பாக்ஸ் என்ன அப்படிங்கிறது பார்க்க போகிறோம். எப்போ நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நீங்கள் கொடுக்குற சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி போட்டு வீடியோக்கள் மேக் பண்ணுறதுக்கு நமக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அங்கே வீடியோ பார்த்தீங்கன்னா எம்பாக்ஸ் இது வந்து மங்கி பாக்ஸ் அப்படிங்கிற சுருக்கம் தான் வந்து எம்பாக்ஸ் அப்படிங்கிறோம். இது வந்து குரங்கம்மை அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க தமிழில். இது எங்கேருந்து பரவிச்சுன்னு பார்த்தீங்கன்னா வந்து சவுத் ஆஃப்ரிக்காலேருந்து பரவிச்சு. குரங்கில் வந்து அந்த காலகட்டத்தில் வந்து பார்த்திங்கன்னா 1970 வந்து பார்த்திங்கன்னா வந்து வச்சு ரிசர்ச் பண்ணியிருக்காங்க அந்த ஆஃப்ரிக்கன் நாட்டு அறிவியல் அறிஞர்கள். ஸோ பண்ணிகிட்டு இருக்கும் பார்த்திங்கன்னா வந்து அதாவது கூண்டில் வச்சு அடைச்சிருக்கிறாங்க. அப்போ வந்து பார்த்திங்கன்னா ஒரு வகையான அந்த ஒரு செட் ஆஃப் அனிமல்ஸ் இருக்குல்ல, அதுகளுக்கு வந்து ஒரு வகையான ஒரு கொப்பளங்கள் ஏற்பட்டுருக்காங்க. ஸோ கொப்பளங்கள் ஏற்பட்டுருக்கும் போது என்ன அப்படின்னு சொல்லி வந்து பார்க்கும்போது வந்து இதை வந்து மங்கி பாக்ஸ் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. இது எதுக்கு வந்து எம்பாக்ஸ்னு பேர் வச்சுருக்காங்கன்னா வந்து அது எப்போது ஆப்பிரிக்கா வாழ்கிற மக்கள் வந்து பிளாக்காக இருக்காங்க. அங்கே வெள்ளைக்காரங்க என்ன பண்ணுவாங்கன்னா வந்து குரங்கு அப்படிங்கிற மாதிரி தான் வந்து ஒரு நிக்நேம் வச்சு கூப்பிட்ற மாதிரி இருப்பாங்க. ஸோ அதை வந்து அப்படி கூப்பிடக்கூடாது அப்படிங்கிற வேண்டி தான் வந்து அந்த மங்கி பாக்ஸ் வந்து எம்பாக்ஸ் அப்படிங்கிற மாதிரி வந்து அவங்க வந்து குறிப்பிட்டு சொல்கிறாங்க. ஸோ அந்த நேரத்தில் பார்த்திங்கன்னா வந்து அதிகமாக வந்து இந்த மாதிரி பரவனதுக்கு அப்புறமாட்டு வந்து ஒரு 10-12 வருஷம் கழித்து பார்த்திங்கன்னா வந்து மனிதர்களுக்கும் பரவ ஆரம்பிச்சிது. இது ஸ்டார்டிங்கில் பார்த்திங்கன்னா வந்து எதுலேருந்து வந்துச்சு பார்த்திங்கன்னா வந்து மேமல்ஸ்னு சொல்லுவாங்களா, அந்த பெரிச்சாளி அந்த எலிகள், அது மூலமாக தான் வந்து ஃபஸ்ட்டு வந்து அந்த குரங்களுக்கு வந்துருக்கு. குரங்கு வந்து மனுஷனுக்கு பரவி இருக்குது. இது வந்து அந்த காலகட்டத்தில் பார்த்திங்கன்னா வந்து அதாவது காமனாக இருக்கக்கூடியது தான். அதாவது நம்ம மத்திய ஆப்பிரிக்கா, ஸோ அந்த நைஜீரியா அந்த போன்ற பகுதிகள் வந்து காமனாக இருக்கக்கூடியது தான். அது பெருசாக ஒன்று கண்டுக்கல. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இப்போ இந்த 2024 பார்த்திங்கன்னா வந்து இப்போ வந்து அதிகமாக பரவி இருக்குது. கிட்டத்தட்ட இது வரை பார்த்திங்கன்னா வந்து 14,000 பேருக்கு பரவி இருக்குது. அதில் 500 பேர் இறந்துருக்கிறாங்க. ஸோ இதனால் என்ன பண்ணியிருக்காங்க வந்து இப்போ வந்து ஆப்பிரிக்கா மட்டும் கிடையாது, ஸ்வீடன், அதுக்கப்புறமேட்டு பார்த்திங்கன்னா கனடா, பாகிஸ்தான் இதோட பரவி இருக்குது. ஸோ இது வந்து எப்படி பரவி இருக்கு அப்படிங்க பார்த்தோம். இதோட இன்குபேஷன் என்னென்னு பார்க்கும்போது இது பார்த்திங்கன்னா வந்து 5 to 21 நாள் இதோட இன்குபேஷனு. இது வந்து ஃபஸ்ட்டு நமக்கு வந்து என்னென்ன சிம்டம்ஸ்லாம் தெரியும் பார்த்திங்கன்னா வந்து உடம்புல என்ன ஆகுனா வந்து பெயினாக இருக்கும், அப்புறம் காய்ச்சல் வரும், தலைவலி, இதெல்லாம் வந்து அதோடைய சிம்டம்ஸாக காணப்படுது. இது வந்து எப்படி பரவுதுன்னு பார்த்தீங்கன்னா அதாவது பாடி கான்டாக்டில் மனுஷன் வந்து பாடி கான்டாக்டில் இருக்கும்போது பரவுது. ஸோ வந்து பக்கத்தில் இருக்கும்போது பரவுது. இது நம்ம ஊரில் சொல்கிறாங்களா சாதாரணமாக அந்த சின்னமை பெரியமை அந்த மாதிரியான வகையான நோயை சார்ந்தது தான். ஆனால் இதுக்கு வந்து வேக்சின் இன்னும் கண்டுபிடிக்கப்படலை. ஸ்மால் பாக்ஸ் இருக்குல்ல, அதுக்கு உண்டான என்ன வேக்சினோ அதை இது வந்து இப்போ வந்து தற்காலிகமாக கொடுத்துருக்காங்க. ஏன்ப்பா இன்னும் வந்து இதுக்கு வந்து வேக்சின் கண்டுபிடிக்கல அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து ஏன்னா ஆப்பிரிக்க நாடுகள்லாம் இதோட இருந்துருக்குது. இப்போ தான் வெளியே பரவ தொடங்கியிருக்குது. 2019-20 பார்த்திங்கன்னா வந்து கொரோனா வைரஸ் வந்துச்சு. அந்த கொரோனா வைரஸ் வரமாக பார்த்திங்கன்னா வந்து 5 மாதத்தில் வந்து பேண்டமிக் வந்து பார்த்திங்கன்னா மருந்து கண்டுபிடிச்சாங்க. காரணம் வந்து அந்த அவுட் பிரேக் வந்து அதிகமாச்சு. இதுக்கு ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா அவுட் பிரேக் அப்படிங்கிற வேர்டு பார்த்திங்கன்னா வந்து நம்மளுக்கு கொரோனாவில் தான் வந்து நம்மளுக்கு தெரியவே ஆரம்பிச்சிது. அதோட மொத்தம் வந்து இவ்வளோ அப்படிங்கிற மாதிரி அது அறிவிக்கிறதுக்கு. அதில் பார்த்திங்கன்னா அந்த நேரத்தில் பார்த்திங்கன்னா சீஃபாக இருந்தவர் பார்த்திங்கன்னா வந்து டெட்ராட்ஸ். ஸோ அவர் தான் இப்பவும் இருக்கிறாரு. அவர் தான் பெரிய ஒரு அலர்ட் விட்டுருக்கிறாரு. இப்போ பார்த்திங்கன்னா ஆப்பிரிக்காலேருந்து வரவங்களை வந்து எல்லாத்தையும் வந்து ஸ்க்ரீனிங் பண்ணி தான் வந்து இது பண்ணுறாங்க. அது எந்த நாட்டுக்கு அவங்க போனாலும் சரி தான் ஸ்க்ரீனிங் பண்ணுறாங்க. ஸோ முக்கியமாக பார்த்திங்கன்னா இந்தியாவும் அலர்ட்டாக இருக்குது, தமிழ்நாடு கவர்மெண்ட் அலர்ட்டாக இருக்குது. ஏன்னா ஆப்பிரிக்காலேருந்து வரவங்க எல்லாத்தையும் வந்து ஸ்க்ரீனிங் பண்ணி தான் வந்து உள்ளே அனுப்புகிறாங்க. அதுமாரி பார்த்திங்கன்னா வந்து எல்லோரும் வந்து ஒருத்தங்களோட வந்து பேசும்போது வந்து மாஸ்க் போட்டிருக்காங்க. கையில் வந்து பார்த்திங்கன்னா வந்து இந்த செட்டிங்கில் வந்து இந்த சானிடைரிங்லாம் வந்து யூஸ் பண்ணிட்டு தான் வந்து இது பண்ணுறாங்க. ஸோ ஏதாவது சேஃபாக இருக்கக்கூடிய நம்ம கடமை. கவர்மெண்ட் என்ன ரூல்ஸை சொல்கிறாங்களோ அது நம்ம வந்து ஃபாலோ பண்ணணும். பொதுவாக பார்த்திங்கன்னா இது வந்து என்ன பண்ணுறாங்கன்னா வந்து ஒரு இன்டர்நேஷனல் கன்சர்னாக வந்து அதாவது WHO வந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னு அறிவிச்சிருக்காங்க. அதை நம்ம ஃபாலோ பண்ணணும். ஏன்னா பெரும்பாலும் வந்து பார்த்திங்கன்னா வந்து முதல்ல அலர்ட் விட்டது அவங்க தான். ஏன்னா கொரோனா காலகட்டத்துலேருந்து பெருசாக அலர்ட் விட்டது அவங்க தான். ஆனால் அது எப்படின்னா நிறைய ஸ்ப்ரெட் ஆனாலும் என்ன பண்ணிட்டாங்க, நிறைய பேர் வந்து இறந்துட்டாங்க. இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா 14,000 பேர் வந்து டிடெக்ட் பண்ணியிருக்கிறது வந்து 500 பேர் இறந்துருக்காங்க. இதுவும் ஃபியூச்சரில் அதிகமாகிடக்கூடாது அப்படிங்கிற வேண்டிய வந்து ஒரு அலர்ட் விட்டுருக்காங்க. நம்ம வந்து கவர்மெண்ட் என்ன சொல்கிறாங்களோ அதை வந்து கண்டிப்பாக நம்ம வந்து கடைப்பிடிச்சு ஃபாலோ பண்ணோம்னா வந்து அது கண்டிப்பாக அதோடைய அந்த நோயுடைய சதவீதம் வந்து கம்மியாகும். ஸோ இது வந்து என்னென்னா வந்து இது வந்து ஒரு அம்மை வகையை சேர்ந்த நோய் தான். பேனிக் ஆக வேண்டாம், சேஃபாக இருப்போம். இதே போல் வந்து மற்றொரு வீடியோவில் வந்து உங்களுக்கு சந்திக்கும் போது உங்களுக்கு விடைபெறுவது உங்கள் நண்பன் வெள்ளிங்க பாலகிருஷ்ணன். தேங்க்யூ வெர்ஸ் ஆஃப் லவ் யூ, டேக் கேர்.